கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் உண்டு பண்ணி உண்டாக்கின சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாக, கீர்த்தி உண்டாக, மகிமை உண்டாக உங்களை ஆசீர்வதிப்பார். சகலவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மோசேயை வேறு பிரித்து பயன்படுத்தின தேவன், மகிமைப்படுத்தின தேவன், யோசுவாவை அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், மாறாதவராய் நடத்தினார். அற்புதங்களை அதிசயங்களை நடத்தித்தார், ஜெயத்தை தந்தார் என்று பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே உங்களோடு கொண்டு ஆசீர்வதித்து உங்களை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். விசுவாசிகள் என்னை புகழ்ச்சியாக்குவார், என்னை கீர்த்தியாக்குவார், மகிமைப்படுத்துவார் என்று அறிக்கையிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பார். இந்த வார்த்தைகளை அனுதினமும் கேட்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.